கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆசீர்வாதம் டிவி நேயர்களே, இதோ உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இதோ நம்முடைய ஊழிய பங்காளர் ஒருவருடைய குடும்பத்திற்கு நானும் சோஃபியும் மற்றும் சில சகோதரர்களுமாக சென்று அந்த குடும்பத்தினரை சந்தித்து அவர்களுக்கு கிருபையும் சமாதானமும் கர்த்தர் சமூகத்தில் உண்டாகும்படியாக கூறி, இதோ இப்பொழுதும் அவர்களோடு நாங்கள் சில நேரங்கள் இருந்து அவர்களுக்கு தேவ செய்தி ஒன்றையும் நான் வழங்கினேன். அவர்கள் குடும்பத்திற்காக நானும் சோஃபியும் ஜெபம் ஏறெடுத்திருக்கின்றோம். வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் சிருஷ்டித்தவரும் அதை அன்றைக்கும் அரசாண்டு வருகிறவருமாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன், ஆமேன், ஆமேன். இதோ இந்த அன்பான குடும்பத்தினரை மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். உங்கள் வீட்டிற்கு வந்தது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. அருமையாக உங்களுக்கு ஒரு பிள்ளையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஜாக்குலின் டெபோரா 6வது படிக்கிறாள். ரொம்ப சந்தோஷம். அழகாக அவள் ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுருக்கிறீங்க. ரொம்ப அருமையாக இருக்கிறது. விசேஷ விதமாக உங்களுடைய சகோதரர்களும் அவருடைய குடும்பமாக பிள்ளைகள், அவங்க பிள்ளைகள், அவங்க மனைவிமார் மற்றும் உங்கள் பெற்றோர் இவங்க எல்லாம் அங்கே இருக்கிறது, கூட உங்கள் அருகாமையில் இருக்கிறது எவ்வளோ ஒரு பெரிய மகிழ்ச்சியான காரியம். இது இந்த நாளிலே உங்களுக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை கூற, உங்களுக்கு ஒரு வசனத்தை எடுத்து சொல்லி ஜெபித்து செல்ல நாங்கள் உங்கள் வீடு தேடி வந்திருக்கிறோம். கர்த்தருடைய கிருபை இது, கர்த்தருடைய அனாதி தீர்மானம் இது. சரிதானா? இந்த நாளிலே நாம் தியானம் பண்ணும்படியாக ஒரு அருமையான வசனத்தை நான் கர்த்தருடைய சமூகத்திலே தெரிவு செய்தேன். வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 17-14. அதில் 10ஆம் வசனத்திலிருந்தே வாசிக்க கேட்போம். அவைகள் 7 ராஜாக்களாம். அவர்களில் 5 பேர் விழுந்தார்கள். ஒருவன் இருக்கிறான், மற்றவன் இன்னும் வரவில்லை. வரும்போது அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும். இருந்ததும் இராததுமாகிய மிருகமே 8ஆவதானவனும் அவ்வேளிலிருந்து தோன்றுகிறவனும் நாசமடைய போகிறவனுமாய் இருக்கிறான். நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம். 10 ராஜாக்களாம். அவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. இவர்கள் மிருகத்துடனே கூட 1 மணி நேரம் அளவும் ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்றுக் கொள்கிறார்கள். இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள். இவர்கள் தங்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் மிருகத்துக்கு கொடுப்பார்கள். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். இதுதான் முக்கியமான வசனம், 14ஆம் வசனம். இப்படி ஒரு டீம் இருக்கிற ராஜாக்கள் போன்றவர்கள், அதிகாரத்தில் உள்ளவர்கள், இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவர்களோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றார். இந்த உலகத்துல நமக்கு பலவிதமான போராட்டங்கள் இருக்கிறது. போராட்டத்தில் விசேஷ விதமா ஒரு குறிப்பிட்ட ஒரு யுத்தத்தை குறித்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் படிக்கிறோம். அதில் 7 ராஜாக்கள், 8வது மிருகம் மற்றும் 10 ராஜாக்கள் எல்லாரும் சேர்ந்து மிருகத்துக்கு பலனை அதிகாரத்தெல்லாம் கொடுக்குறாங்க. பின்பு இவங்க எல்லாம் யாரோடு வந்து சண்டை போடுறாங்க அப்படின்னா, ஆட்டுக்குட்டியானவருடனே, அதாவது ஆண்டவராகிய ஆட்டுக்குட்டியானவராகிய மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவுடனே வந்து யுத்தம் பண்ண வருகிறார்கள். வரும்பொழுது வேதவசனம் சொல்லுகிறது, ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும்
ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். இப்ப நம்ம ஆண்டவர் யாருன்னு முதல்ல நமக்கு தெரியணும். இரண்டாவது, நம்ம ஆண்டவர் சில யுத்தங்களை மனுஷருக்கு விடாம அவரே நமக்காக சண்டை பண்ணி ஜெயிக்கிறாருன்னு நமக்கு புரியணும். வாழ்க்கையை புரிஞ்சுக்கிடணும். இந்த விதமா ஆட்டுக்குட்டியானுடைய போய் யுத்தம் பண்றவங்க நம்மகிட்ட வந்து யுத்தம் பண்ணா எப்படி இருப்போம்? நம்ம இந்த உலகத்துல சில அதிகாரங்கள் வல்லமைகளோடு ஆட்டுக்குட்டியான ஒரு யுத்தம் பண்ணி மனுஷரை வாழ வைக்கிறார் என்பதை நம்ம புரிஞ்சுக்கிடணும். அப்படிப்பட்ட அந்த யுத்தத்துல ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தராக இருக்கிறபடியால் எல்லா ராஜாக்களுக்கும் ராஜாவாக, அதாவது ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அப்ப நம்ம வேத வசனத்துல இன்னொன்றையும் கவனிக்கணும். அவர் ஜெயிச்சிருவார். எப்படி யுத்தத்துல ஜெயம் யாருக்கு? ஆட்டுக்குட்டியானவருக்கு தான். அதுக்கு எதிர வந்த மற்றவங்களுக்கு ஜெயம் இல்லை, ஆட்டுக்குட்டியானவருக்கு தான் ஜெயம். ரைட். அதனோடு கூட வேத வசனம் சொல்கிறது, அந்த ஆட்டுக்குட்டியானவரோடு இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்கள், இரண்டாவது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், மூன்றாவது உண்மை உள்ளவர்களுமாயிருக்கிறார்கள். 3 குணாதிசயம். ஆட்டுக்குட்டியானவரோடு 3 குணாதிசயம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள். இவர்களும் ஆட்டுக்குட்டியானவரும் மனரம்யமாய் ஒரு பிதாவினுடைய சித்தத்தின்படியான இலக்கை நோக்கி பிரயாணித்துக் கொண்டிருக்கிறாங்க. இப்போ நல்லா நீங்கள் கவனிக்கணும். இதில் நம்ம எந்த டீமில் இருக்கிறோம் அப்படின்ற முதல்ல மைண்டில் வைக்கணும். எந்த டீம்? நம்ம ஜெயிக்கிற டீமில் இருக்கோம், நம்ம தோக்குற டீமில் இல்லை. நம்ம ஜெயிக்கிற டீமில் இருக்கிறோம். நம்ம டீம் ஜெயிக்கிற டீம். ஃபுட்பாலில் விளையாட்டு வீரர்களில் ஒரு மிக அருமையான ஒரு பெரிய ஒரு வீரர் இருக்கிறார். அந்த வீரர் ஓட்டம் பயங்கர வேகம். அவர் இறங்கினா கண்டிப்பாக ஜெயிச்சிருவார் அப்படின்னு அந்த நாட்டாருக்கும் தெரியும், அந்த நாட்டு மக்களுக்கும் தெரியும், ஏத்து வந்து விளையாட வர்றவங்களுக்கும் தெரியும், இவர்கிட்ட போனால் கண்டிப்பாக ஜெயிச்சிருவார். நம்ம கூட ஒருவர் இருக்கிறார். அவர் ஆட்டுக்குட்டியானவர். அவர் தேவனுடைய தற்சுரூபம், மாம்சத்திலே வெளிப்பட்ட தேவன். மாம்சத்திலே வெளிப்பட்ட தேவன். அவர் தேவனுடைய குமாரன். அதனோடு கூட அவர் ஜெயிக்கிறவர், அவர் தோற்கிறவரே அல்ல. எக்காலத்திலும் அவர் தோற்க மாட்டார், எதிலுமே தோற்க மாட்டார். அவர் எடுத்த காரியத்தில் ஜெயித்தே தீருவார். அப்படி இருக்கிறவருடைய டீம்ல நம்ம இருக்கிறோம். அதனால நீங்க இந்த குடும்பத்தினர், அன்பான குடும்பத்தினர், மற்றும் ஒருவேளை என்னுடைய இந்த ரெக்கார்டிங்கை பார்த்து டிவியில் யூடியூப்ல ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்களா இருக்கலாம். உங்களுக்கு ஒரு நற்செய்தி. நீங்க இருக்கிற டீம் வின்னிங் டீம், ஜெயிக்கிற டீம், என்றும் ஜெயிக்கிற டீம். ஆனால் தோத்து போற டீம்ல இல்லை நீங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, சோர்ந்து போகாதிருப்பதாக. நீங்க ஜெயிக்கிற ஒரு டீம் என்பதை நினைத்து கொள்ளுங்கள். அதனால எந்த காரியத்தை குறித்தும் கலங்காம, போராட்டங்கள் வந்தா அந்த யுத்தங்கள் போராட்டங்கள்ல நீங்க பதறி வேண்டாத வார்த்தைகளை பயன்படுத்தி எல்லாவிட்ட வேறு எந்த விதத்திலையும் செயல்பட்டு நம்ம தோற்று போகிறோமோன்னு நினச்சி கலங்காம, நம்ம கூட இருக்கிறவர் கர்த்தாதி கர்த்தா, ராஜாதி ராஜா. அவர் ஆட்டுக்குட்டியானவர். ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலே எந்த சாத்தானையும் ஜெயிச்சிடலாம். உங்களுக்கு விரோதமாக என்ன பிசாசுகள் போராடினாலும் ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினாலே ஜெயிக்கிறேன், ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினால ஜெயிக்கிறேன்னு இரவு முழுது உட்காந்தீங்கன்னா அது ஓடோடி போகும். காலகாலத்துக்கும் உங்கள்கிட்டையும் திரும்பி வர உங்கள் சந்ததியை பார்க்கவுமே வராது. அப்படி ஓடி போகும். அந்த ஆட்டுக்குட்டியானவர் உடைய ரத்தத்திற்கே அவ்வளவு பலன் என்றால், அந்த ஆட்டுக்குட்டியானவர் எவ்வளவு ஜெயம் எடுக்கிறவராக இருக்கிறார். அவர் ஜெயிக்கிறவரும் ஜெயித்தவரும் ஜெயிக்கிறவருமாய் இருக்கிறார். ஆகவே அவருக்கு தோல்வியே கிடையாது. அப்படிப்பட்ட வின்னிங் டீம்ல நீங்க இருக்கிறதுனால
சோர்ந்து போகாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க, கவலைப்படாதீங்க, கண்ணீரோடு இருக்காதீங்க. உங்களுடைய பாரங்களை எல்லாம் அவரிடத்தில் தெரியப்படுத்தி, கர்த்தாவே இந்த காரியத்துல எல்லாம் ஜெயத்தை தாரும், ஜெயத்தை தாரும், ஜெயத்தை தாரும்னு அவர் முன்பதாக கைகள் ஏந்தி நின்று ஜெயத்தை சுதந்திரிச்சுக்கிட்டே நீங்க போயிட்டே இருங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீங்க கலங்க அவசியமே இல்லை. நம்பர் 2, இரண்டாவது, இந்த விதமான ஒரு காரியத்தில் இவங்க கூட இருக்கிறவங்க யார்? ஆட்டுக்குட்டியானவரோடு கூட இருக்கிற தேவ பிள்ளைகள் யார்? நம்பர் 1, அவரோடு இருக்கிறவர்கள் முதலாவது அழைக்கப்பட்டவர்கள். மத்தேயு 22:14 அந்தப்படியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். அழைக்கப்பட்டவர்கள் என்பது என்னன்னா, கல்யாணத்துக்கு கார்டு கொடுக்குற மாதிரி எல்லாருமே வருவாங்களா? வரமாட்டாங்க, எல்லாரையும் அழைச்சாச்சு. அதுபோல் ஆண்டவர் சுவிசேஷத்தை அறிவித்து எல்லாரையும் அழைச்சிட்டார். எல்லாரும் வாங்க 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 ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்துக்கு வாங்க, ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்துக்கு வருகிறவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதியிருக்கு. அப்ப ஆண்டவர் எல்லாரையும் அழைச்சிட்டார். எல்லாம் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். இன்னும் அழைக்கப்படாதவர்கள் கொஞ்சம் பேர் அங்கே இருக்கலாம். அப்படி இன்னும் போய் ரீச் பண்ணாமல், சுவிசேஷம் ரீச் பண்ணாத ஏரியா இருக்கலாம். அழைக்கப்பட்டுட்டாங்க எல்லாரும். ரைட். ஆட்டுக்குட்டியானவரோட யார் இருக்கிறாங்க? அழைக்கப்பட்டவர்கள், ஆண்டவரிடத்திலிருந்து அழைப்பு பெற்றவர்கள். இரண்டாவது, அழைக்கப்பட்டவர்கள் உள்ளே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்னு சிலர் இருக்கிறாங்க. என்னன்னு சொன்னா, வேதாமத்தில் படிக்கலாம். லூக்கா 6:12-13 பார்க்கலாம். லூக்கா 6:12-13. அந்நாட்களில் அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி, பாருங்க, மீட்பர் இயேசு கிறிஸ்து அந்நாட்களில் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். இப்ப நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாருனாலே முக்கியம். ஏதோ கிரியை நடக்க போகுது. ராம் முழுவதும் ஜெபம் பண்ணாருன்னா ரொம்ப முக்கியம், பெரிய கிரியை நடக்க போகுது. ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் ஜெபம் பண்ணாருன்னா அது ரொம்ப ரொம்ப விசேஷம். மலையின் மேல் ஒரு தடவை ஏறின பொழுது அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அவர் மலையில் ஏறி பிரசங்கம் பண்ணின பொழுது ஏராளமானோர் வசனத்தினால் தொடப்பட்டவர்களாக, இன்னைக்கு மலை பிரசங்கம் சொன்னா வேதாமத்தில் எல்லாம் தெரியும். அதே போல 5 அப்பம் 2 மீன் அவர் பங்கிட்டதும் ஒரு மலை தான், மவுண்ட் தாப்கா மலை என்று சொல்லி தான் அதை அழைக்கிறாங்க. 5 அப்பம் 2 மீன். அப்ப ஒரு மலையின் மேல் ஏறி அவர் ஜெபம் பண்றார். மலையின் மேல் ராம் முழுவதும் இருந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்காருன்னா ரொம்ப ஸ்பெஷல். அப்ப என்ன நடந்தது? 13ஆம் வசனம் படிங்க. பொழுது விடிந்த போது, லூக்கா 6:13. பொழுது விடிந்த போது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து, ஆண்டவருக்கு சிஷ்யர்கள் நிறைய இருக்கிறாங்க. எப்படின்னா, ஆண்டவர் ஊழியத்தை செய்ய போன உடனே வேலை வசதியெல்லாம் கூட விட்டுட்டு, இல்லைன்னா கொஞ்சம் பணம் உள்ளவரெல்லாம் அந்த பணத்தை வீட்டில் இருக்க பணம் போதும் வாங்கன்னு அவர் சீஷர்களாகவும் நிறைய பேர் சீஷர்கள் வந்துட்டாங்க. அந்த சீஷர்களை வரவழைக்கிறார். வாங்க வாங்க எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் 12 பேரை தெரிந்து கொண்டு, பார்த்தீங்களா, தெரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 12 பேர். யூதாஸ் கரியோத்தானில் இருந்தார். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் எல்லாம் அதில், பேதுரு அதில் இருந்தாங்க. அப்போ இவங்க எல்லாரையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். இப்போ நான் என்ன சொன்னேன்? ஆட்டுக்குட்டியானவரோடு இருக்கிறவர்கள் முதலாவது அவங்க யாரு? அழைக்கப்பட்டவர்கள். ரெண்டாவது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எப்பாடா, ரெண்டாவது நீங்க சோசன் ஒன், தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. நீங்க பயப்படாதீங்க. ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்கள் மட்டுமல்ல, தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீங்க. இன்னைக்கு ஊழிய பங்காளர்கள் நம்முடைய எத்தனை பேர் இருக்கும்போது அதில் குலுக்கி தெரிவு செய்யும்போது உங்களுடைய வீடு வருதுன்னா கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் இல்லையா? அப்போ நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இப்போ ஒருவேளை நீங்கள் டிவியில் பார்த்துக்கிட்டு இருக்கலாம். நீங்கள் சொல்லலாம், பிரதர் நம்ம வீட்டுக்கு வரல, அப்போ நம்ம தெரிந்து கொள்ளவே படலைன்னு. இல்லை இப்போ உங்கள்கிட்ட நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறேன், நீங்கள் சாக்கு போக்கு சொல்ல முடியாது. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்
உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டேன் நான் டிவி மூலமாக. ஒரு இடத்துல வசனம் சொல்லும், வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்குனவரே தொழுது கொள்ளுங்கள் என்று ஒரு தூதன் வானத்திலே பறந்து சொல்வார்னு வெளிப்படுத்தும் விசேஷத்தில் வரும். இப்போ நான் நினைப்பேன், தூதன் என்றால் யார்? மல்கியா புஸ்தகத்தில் நம்ம பார்ப்போமானா, மல்கியா 2:7 சொல்லுது, ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயில தேடுவார்களே, அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். சேனைகள் கர்த்தருடைய தூதன் யாரு? ஒரு ஊழியக்காரன். அதனால நான் வெளிப்படுத்தின விஷயத்தை இப்படி எடுத்துக்கிடுவேன், எழுதியிருக்கிற வசனத்தை. இன்னைக்கு எந்த ஊர் உலகத்தில் எங்கேயாவையிலும் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் சிருஷ்டித்தவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னு எங்கேயாவது சொல்லி கொடுக்குறாங்களா? மாட்டாங்க. நம்ம ஊழியத்தில் தான் எவ்வளோ காலம் சொல்லி வர்றோம் பார்த்தீங்களா? எவ்வளோ காலமாக சொல்லி கொடுத்துட்டு வர்றோம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் அப்படின்னு ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுவேன், சர்வவல்லமையுள்ள தேவனுக்கு ஸ்தோத்திரம்னு ஒரு ஸ்தோத்திரம் செலுத்துவேன். இதுவும் நான் சொல்கிறேன். இப்போ நான் என்ன சொல்கிறேன், நமக்கு ஆண்டவர் ஒரு கிருபை தந்திருக்கார். என்ன கிருபைன்னா, வானத்தில் பறந்துக்கிட்டே நம்ம அங்கேருந்து சுவிசேஷம் சொல்லிகிட்டு இருக்கோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, சேட்டலைட்டு மேலே பறக்குது. இங்கேருந்து அங்கே போய் அங்கேருந்து எல்லா வீட்டுக்கும் போய், அன்பு தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் வீட்டுக்கு கூட வந்துட்டேன் நான். சரிதானா? வானத்தில் பறந்துக்கிட்டு இருக்க மாதிரி சேட்டலைட் பறக்குது, அங்கேருந்து உங்களுக்கு மெசேஜ். அப்போ நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை புரிஞ்சுக்கிடுங்க. ஏன்னா இந்த குடும்பத்தினரை பார்க்கும்போது எல்லாரும் சொல்லுவாங்க, அடடா இவங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்காரு, நம்மளை தெரிந்து கொள்ளலை போல அப்படின்னு நினைப்பாங்க. பாருங்கள், ஒரு வருஷத்தில் எத்தனை வீட்டுக்கு நான் போயிட முடியும்? 365 பேர் வீட்டுக்கு போயிட முடியுமா? அது போக எத்தனையோ பங்காளர்கள் நீங்கள் இருக்கீங்களே, எல்லார் வீட்டுக்கும் வரணும்னா எவ்வளோ ஆகும்? 1000 வருட அரசாட்சி ஆகி போகும் இல்லையா? அப்போ அதுபோல் ஆயிரும். அப்போ நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். சேட்டலைட் மூலமாக நேரடியாக உங்கள் வீட்டுக்கு வந்து வசனத்தை சொல்லி கொடுக்குறோம். இப்போ தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஆட்டுக்குட்டியானவரோடு இருக்கிறவர்கள், அழைக்கப்பட்டவர்கள். ரெண்டாவது, நிறைய சீஷர்கள் இருக்கிறாங்க, அதில் 12 பேரை தெரிந்து கொள்ளுகிறார். அவர்களை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஆட்டுக்குட்டியானவரோடு கூட ஒரு செட் ஆஃப் பீப்புள் இன்னைக்கும் இருக்கிறோம். அவர்கள் முதலாவது அழைக்கப்பட்டவர்கள், ரெண்டாவது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், மூன்றாவது வேதவசனம் சொல்லுது உண்மை உள்ளவர்களுமா இருக்கிறவர்கள். அவங்கள தான் கர்த்தர் இந்த ஆட்டுக்குட்டியான கூட வச்சுக்கிறார். ஆட்டுக்குட்டியானவரோட கூட இருக்கணும்னா எப்போ உண்மையா இல்லைன்னா இருக்க முடியாதுப்பா. சங்கீதக்காரனே சொல்லும்போது சொல்லுவார், கபடு செய்கிறவன் என்னுடைய வீட்டில் இருப்பதில்லை. அப்போ பொய் சொல்லுகிறவன், கபடு செய்கிறவன்லாம் நமக்கு முன்னாடி இருக்க முடியாதுன்னு சங்கீதக்காரன் சொல்கிறார். அப்போ ஆட்டுக்குட்டியானவரோடு இருக்கணும்னா உண்மை உள்ளவர்களாக இருந்தால் தான். எதுலேயும் உண்மை தான், எதுலேயும் ஒளிவு மறைவு கூடாது, உண்மையாக இருக்கணும். உண்மையாக இருந்தால் தான் ஆட்டுக்குட்டியானவரோடு கூட இருக்கலாம், ஜெயிக்கிற டீமில் இருக்கலாம், ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம். வாழ்க்கையில் ஒன்று புரிஞ்சுக்கிட்டுங்க, ஆட்டுக்குட்டியானவரோடு இருந்தால் அவர் ஜெயிப்பார், அதனால நம்மளும் ஜெயிச்சுக்கிட்டே இருப்போம். ஒருத்தர் போய் கோல் போட்டாலும் ஃபுட்பாலில் கோல் தானே. இங்கேருந்து 10 பேர், எத்தனை பேர் மொத்தம் விளையாடுவாங்க? 11 பேர் விளையாடுவாங்க இல்லையா? அதில் 10 பேர் இங்கே இருந்துட்டு ஒருத்தர் போய் கோல் போட்டாலுமே கோல் தான். கூட ஓடணும், என்ன ஓடிட்டு, ஆனால் ஒருத்தரே கோல் போட்டுட்டு இருக்காரு, அவர் போட்டாலும் எல்லாரும் கோல் போட்டால் தான் ஒரே சந்தோஷம். அப்போ அதுபோல் ஆட்டுக்குட்டியானவர் நமக்கு கூட இருந்தாருன்னா எந்தெந்த இலையெல்லாம் ஜெயம் வேணுமோ ஜெயத்தை எல்லாம் ஆண்டவர் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பார். நம்ம சந்தோஷமாய் வாழ்க்கையில் ஓடலாம். ஆனால் ஒன்று, உண்மையாக இருக்கணும். ஜப வாழ்க்கையில் உண்மையாக இருக்கணும். சும்மா நம்ம சொல்லக்கூடாது, உண்மையாகவே முழங்காலில் நின்று ஜெபிக்கணும். முழங்கால் படையிட முடியாதவர்கள் உட்கார்ந்து ஜெபம் பண்ணணும். உண்மையாக வேதத்தை கருத்தாய் படிக்கணும். கடனுக்காக படிக்கிறவர்களாக இருந்தால் நம்ம வாழ்க்கையில் ஜெயம் இருக்காது. பாருங்க, ஆட்டுக்குட்டியானவருடைய வந்து யுத்தம் பண்ணக்கூடிய வல்லமைகள், அதாவது அப்படிப்பட்ட ராஜாக்கள் போன்றவர்கள்லாம் இருந்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா? அப்போ நம்ம ஒன்று புரிஞ்சுக்கிடணும், வாழ்க்கை விளையாட்டு அல்ல, பெரிய ஒரு
போர் மத்தியிலே நாம் அந்த போரை ஜெயித்து விட்டால் வாழ்க்கை மனரம்யமான ஒன்று, இல்லை என்றால் தோல்விதான். அப்ப வாழ்க்கையில ஜெயத்தை எடுக்கணும். ஒரு கடன் பிரச்சனை அதை அப்படி விட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. நீங்க ஏதோ ஒரு எல்லையில தோக்குறீங்க, நோ, இன்னைக்கு இந்த கடன் பிரச்சனை முடியணும். ஒரே நாளில் முடியாதா இருக்கலாம். ஆட்டுக்குட்டியானவருடைய கரம் பிடிச்சுக்கிடணும். ஆண்டவரே, நான் அழைக்கப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவன், இன்று முதற்கொண்டு உண்மையா இருக்க உங்க கூட இருக்கிறேன், நீர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கணும், ஜெயத்தை எடுத்து தரணும்னு கெஞ்சி கதறி கூப்பிட்டு அவர் சொல்ற ஆலோசனை எப்படி ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா கடனை ஜெயிச்சிடலாம். நோயானாலும் சரி, பலவீனங்கள், போராட்டங்கள் எதுவானாலும் ஒன்று சொல்றேன், அது உங்களை ஜெயிக்க விடாதீங்க. நீங்க ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினால் அதை ஜெயிச்சுக்கிட்டே இருங்க. ஒரு நாள் அது காணாமலே போயிடும். நீங்க அதை தேடினால் கண்டுபிடிக்க முடியாது. கடனோ எதுவா இருந்தாலும் எந்த யுத்தங்களும் முடிவுக்கு வரும் ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினால. ஏன்னா அவர் கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா. அவருடைய ரத்தத்தினால ஜெயிக்க முடியாத பிரச்சனையும் போரும் இந்த உலகத்துல இல்லை, போராட்டம் உலகத்துல இல்லை. அதனால நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இந்த டிவி நிகழ்ச்சியை பார்க்குறவங்க, யூடியூப் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க, தேவனுடைய பிள்ளைகள், இந்த வீட்டார், நீங்கள் ஒன்றை புரிஞ்சுக்கிடணும். வாழ்க்கை சாதாரணமானது, விளையாட்டாக விளையாண்டுட்டு போகிறது அல்ல. சின்ன பிள்ளைங்க கோலி விளையாடுவாங்க, அவங்க அந்த வயதில் விளையாடலாம். கோலி விளையாட்டு அல்ல வாழ்க்கை. விளையாண்டா திரும்ப எடுத்துட்டு திரும்ப விளையாடுவாங்கல்ல, அப்படி கிடையாது வாழ்க்கை. ஆமாம், கோலி விளையாட்டு அல்ல வாழ்க்கை. என்றென்றுமாக நித்தியமாய் வாழப்போகிற நித்திய ராஜ்யத்தில், தேவனுடைய ராஜ்யத்தில் போய் இருக்கிறதுக்கு ஒன்று தெரிவு செய்யப்படணும், இல்லைன்னா தள்ளப்படணும். இந்த ஒரு ஒன்றில் இருக்கிற ஒரு நிலைமையில இருக்கிறதுனால சீரியஸான ஒன்று, அதில் ஜெயம் எடுத்துட்டா மனரம்யமாய் வாழலாம். ஆண்டவரை ஆராதித்தால் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறதுனால உங்களுக்கு நன்மைகளையும் ஐஸ்வர்யத்தையும் தருவார். அவர் சுகத்தையும் சௌக்கியத்தையும் தருகிற வல்லமுள்ளவராக இருக்கிறதுனால சுகத்தையும் சௌக்கியத்தையும் தருவார். நித்திய ஜீவன், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், நித்திய ஜீவனை அவர் தருவார். நன்மைகளினால் உங்களை நிரப்புவார். ஒரு குறையும் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. ஒரு நிமிடம் எல்லாம் எழுந்து நிற்கலாமா? அருமையான ஒரு பாட்டு இருக்கும். ராஜாதி ராஜன் இயேசு ராஜன், அவர் ராஜ்யம் எங்கும் மாட்சியாய் விளங்க, அவர் நாமமே விளங்க, நாமம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்பாவோ மேகாவர்க்கே அல்லேலூயாவே, அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்பாவோ மேகாவர்க்கே அல்லேலூயாவே. உன்னதத்தின் தூதர்களே ஒன்றாக கூடுங்கள், மன்னன் இயேசுநாதருக்கு வான்முடி சூட்டுங்கள். உன்னதத்தின் பாடுங்க, மன்னன் இயேசுநாதருக்கு வான்முடி சூட்டுங்கள். ராஜாதி ராஜன் இயேசு மகாராஜன், அவர் ராஜ்யம் புவி எங்குமாக மாட்சியாய் விளங்க, அவர் திருநாமமே விளங்க, அவர் திருநாமமே விளங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்பாவோ மேகாவர்க்கே அல்லேலூயாவே, அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்பாவோ மேகாவர்க்கே அல்லேலூயாவே. இந்த நல் தேசத்தார்களே ஏகமாய் கூடுங்கள், சிந்தையில் மகிழ்வடைந்து செம்முடி சூட்டுங்கள். இந்த நல் தேசத்தார்கள் ஏகமாய் கூடுங்கள், சிந்தையில் மகிழ்வடைந்து செம்முடி சூட்டுங்கள். ராஜாதி ராஜன் இயேசு மகாராஜன், அவர் ராஜ்யம் புவி எங்குமாக மாட்சியாய் விளங்க, அவர் திருநாமமே விளங்க, அவர் திருநாமமே விளங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்பாவோ மேகாவர்க்கே பாடுங்க. இதோ ஆண்டவருடைய வல்லமை நமது மத்தியில் பலமாய் இறங்கி கொண்டிருக்கிறது. எந்த யுத்தங்களானாலும்,
எவ்வளவு பெரிய ராஜாக்களும் வல்லமைகளும் கூடி வந்தாலும் எதுவும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருமாய் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பதாக நிற்க முடியாது. ஆட்டுக்குட்டியானவர் அவர்களை ஜெயிப்பார், 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 ஜெயித்து கொண்டே இருப்பார். அவருக்கு தோல்வி இல்லை. எல்லாரும் நம்ம முழு மனதோடு சொல்லுவோம், ஆட்டுக்குட்டியானவருக்கு தோல்வி இல்லை. ஆட்டுக்குட்டியானவருக்கு தோல்வி இல்லை என்பதை அறிந்திருக்கிறேன், புரிந்து கொண்டேன். எல்லாரும் சொல்லுங்க, இது ஆட்டுக்குட்டியானவருக்கு தோல்வி இல்லை என்பதை அறிந்திருக்கிறேன், புரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இதோ ஆட்டுக்குட்டியானவர் உங்கள் வீட்டில் உங்களோடு கூட இப்பொழுதும் இருக்கிறார். உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்தும்படி இங்கு இருக்கிறார். ஆகவே உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. இதோ நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லிக் கொள்கிறேன். என்ன போர் இருந்தாலும், உங்களுக்கு என்ன போராட்டம் இருந்தாலும், எத்தனை போராட்டங்கள் ஆனாலும் ஆட்டுக்குட்டியானவர் அதை ஜெயித்து தருவார். நீங்கள் அவருக்கு துதி பாடி கொண்டே இருந்தா போதும். ராஜாதி ராஜநேசி பாடின மாதிரி அவர் உயர்த்தி பாடிக்கிட்டே இருங்க. அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர். பார்த்துடுங்க, ஒரு ராஜாவை எவ்வளவா கனம் பண்ணுவாங்க. ஒரு குறிப்பிட்ட தேசத்துல ஊழியம் செய்யறதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பதாக போனேன், புரூனே தேசம். அந்த தேசத்தில் உள்ள ராஜாவிடத்துல வந்து அவர் முன்னாடி நிற்க மாட்டாங்க. வந்து அவரிடத்துல சில பரிசு பெறணும்னு சொன்னா கூட முழங்காலிலே வருவார்கள். ஒரு தேசத்தின் ராஜா. ஆனால் நம்ம ஆண்டவரோ ராஜாதி ராஜா. அப்ப அவர் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவரும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருமாய் அவர் இருக்கிறதுனால நீங்க ஒரு காரியத்தை செய்யுங்க, அவருக்குரிய கனத்தை கொடுங்க. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அவருக்குரிய கனத்தை செலுத்துங்கள், அவருக்குரிய கனத்தை கொடுங்க, அவருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். பயத்தோடு நடுக்கத்தோடு கரம் கூப்பி அவருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தாவே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் என்று அவரை துதியுங்க, அவரை கனம் பண்ணுங்க. அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. அவருக்கு தோல்வி என்பது இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. அவரோடு இருக்கிறவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். மூன்றாவது, உண்மை உள்ளவர்களாயிருங்க. அப்பொழுது ஒரு நாள் தேவனுடைய ராஜ்யத்தில் ஆட்டுக்குட்டியானவரோடு எந்நாளும் நீங்கள் வாழ்ந்து சந்தோஷமும் சௌக்கியமா எந்நாளும் நித்திய ஜீவனை அடைந்து, பரலோக பாக்கியம், நித்திய ஜீவனை அடைந்து எந்நாளும் இருப்பீர்கள். இதோ இப்பொழுதும் அவருடைய கரம் உங்கள் மத்தியில் இறங்கி கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவர் மேலும் இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. உங்களுக்கு எந்த நோய் உங்களை கொன்று கொண்டு இருக்கிறது, இப்பொழுது ஆட்டுக்குட்டியானவர் அந்த நோயை இப்பொழுது நீக்க வல்லவராய் இருக்கிறார். கடன் உங்களை மூழ்கடித்துக் கொண்டிருக்கிறதா? அதில் நீங்கள் தோற்று கொண்டிருக்கிறீர்களா? இல்லை, கடன் பிரச்சனை இல்லாதிருப்பீர்கள். கர்த்தர் அதை மாற்றி தருவார். உங்களுக்கு உயர்வை நிறைவாய் தருவார். இதோ இந்த குடும்பத்தினர் பிஷப்பாக நான் மாறி அதற்கான ஸ்தோத்திர கூட்டத்தை நடத்தி கொண்டிருந்த போது அந்த கூட்டத்தில் நின்று கர்த்தரை நோக்கி கையெடுத்து ஜெபம் பண்ணாங்களாம். எங்களுக்கு பிள்ளை செல்வத்தை தாரும் ஆண்டவரேன்னு அந்த சகோதரி வேண்டிக் கொண்டார். அந்த மாதமே கர்த்தர் அவர்கள் கருத்தரிக்கும்படி செய்து அழகான ஒரு பிள்ளையை கொடுத்திருக்கிறார். ஜாக்குலின் டெபோரா என்று ஒரு அழகான பிள்ளையை கொடுத்துட்டார். வாமா இங்க வா. கர்த்தருடைய கரம் பிள்ளையின் மேலே இருக்கட்டும். ஆறாப்பு படிக்கிறேன்னா ரைட். கர்த்தருடைய வல்லமை இந்த அன்பு பிள்ளையின் மேலே இறங்கட்டும். பிள்ளைக்கு அனுசாரியாய் கர்த்தர் இருக்கட்டும். பிள்ளை வளர்ந்து ஆளாகட்டும். அவளுடைய கல்வி முயற்சியிலே மற்றும் தேவ பக்தியிலே, பெற்றோருக்கு கீழ்ப்படிவதிலே, ஆசிரிய பெருமக்களுக்கு முன்பதாக அவர்களை கனம் பண்ணி நடந்து கொள்ளுகிறதிலே, ஆண்டவரை கூட படிக்கிற மாணவிகள் யாவர் மத்தியிலும் செவ்வையாய் ஞானமுள்ள பிள்ளையாய் சாட்சியாய் வழங்கும்படி உமது கரமானது பிள்ளையின் மேலே இருக்கட்டும். இதோ பிள்ளை கர்த்தருடைய கரத்தின் பாதுகாவல் கீழே இருக்கட்டும். வேலை அடைத்து நடத்துவீராக. அன்பு சகோதரனை சகோதரி ஆசீர்வதியும். அவருடைய குடும்பத்தினருக்காக ஆண்டவரே, தகப்பன் தாயார் மற்றும் சகோதரர்கள், அவருடைய மனைவிமார், பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன் ஐயா.
வேலையடைத்து காத்துக்கொள்ளுங்க. நன்மையினால் நிரப்புங்க. இந்த வீடு இந்த நாள் முதற்கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாக இருக்கட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அப்படி ஆகட்டும் என்று சொல்லுகிறேன். இந்த ஜெபத்தை மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நன்றி சொல்லி மனத்தாழ்மையோடு ஏறெடுக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் உங்கள் அனைவருடனே கூட இன்றும் என்றும் உள்ள சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆமென். God bless you.